வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ்எஃப் டெஸ்ட்மெண்ட் 2024க்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் இன்னும் 1 or 2 மந்த்தில் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் ஆல்ரெடி 2023 பாஸ் ஆனவங்க மார்ச் 13 உங்களுக்கு ட்ரைனிங் வந்து அதாவது போக போகிறாங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வரதுக்கு முன்னாடி நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இதுக்கு எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். இதை பார்க்காம அப்ளை பண்ணி நிறைய பேர் அப்ளை பண்ணி ஒரு சில ஸ்டேஜில் வந்து வெளியே வந்துடுறீங்க. ஸோ ஓகேங்களா? இந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்தியன் ஆர்மி ட்ரை பண்ணி ஏஜ் லிமிட் கம்மி அதாவது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதுமானது தான். ஸோ எலிஜிபிலிட்டி வந்து ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். SC ST இருந்தீங்க அப்படின்னா 30 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். OBC இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் லிமிட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அதை 28 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. 2 year எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷன் ட்ரேட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தெளிவாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன ட்ரேட் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே தேவைப்படும் அப்படின்றத 1 by 1 பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் எல்லா கேண்டிடேட்டுக்கும் 165 cm நார்மல் ஹைட் இருந்தால் போதுமானது தான். செஸ்ட்டை பொறுத்தவரையும் 75 cm நார்மல் இருக்கணும். 80 cm வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 155 cm ஹைட் இருந்தால் போதுமானது தான். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி எலிஜிபிள் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது மோட் ஆஃப் அதாவது செலெக்ஷன் எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கான ட்ரேட் டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் போகுவீங்க. மொத்தம் எக்ஸாமுக்கு வந்து 100 மார்க் இருக்கும், 100 கொஸ்டின் இருக்கும். டோட்டல் நம்ம SSC GDக்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான், பேட்டர்னும் அதே பேட்டர்ன் தான் வரும். ஓகேங்களா? அவேர்னஸ்ல இருந்து 25 கொஸ்டினும், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டினும், ரீசனிங்ல 25 கொஸ்டினும், இங்கிலீஷ்ல 25 கொஸ்டினும், டோட்டலா 100 கொஸ்டின் 100 மார்க் 2 hours 120 minutes வந்து எக்ஸாமுக்கு டைம் கொடுப்பாங்க. இது தமிழ்நாடு லெவல், உங்களுக்கு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் காம்படிஷன் இருக்கும். அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான கட் ஆஃப் இருக்கும். பட் இருந்தாலுமே நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான பிசிக்கல் இருக்கும். பிசிக்கல்ல வந்து 5 km ரன்னிங் இருக்கும். சேம் SSC GDக்கு என்ன ஒரு ரன்னிங் வரும், 24 minutesல நீங்க ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஃபீமேலா இருந்தீங்க அப்படின்னா 1.6 km ரன்னிங் இருக்கும். அதுல 830 minutesல வந்து நீங்க ஓடி முடிச்சாகணும். ஓகேங்களா? இப்போ இந்த ரன்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான ட்ரேட் டெஸ்ட் போவீங்க. இந்த ட்ரேட் டெஸ்ட்ல தான் முக்காவாசி பேர் வந்து ரிஜெக்ட் ஆகுவீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு துணி கடைக்கோ ஒரு செருப்பு கடைக்கோ போகும்போது அந்த ட்ரேட்ல அந்த இதுல ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க நம்ம கொண்டு போய் கொடுப்போம். அவங்க நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே தான் இந்த செலெக்ஷன் வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கான ஒரு ப்ரோசஸ். ஓகேங்களா? ஸோ காப்லர் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷூ, அதுக்கப்புறம் செருப்பு இதெல்லாம் தைக்கிறவங்க காப்லர்னு சொல்லுவாங்க. டெய்லர்னா வந்து துணி தைக்கிறவங்க சொல்லுவாங்க. வாஷர்மேனா வந்து துணி வந்து வாஷ் பண்ணி கிளாத் பண்ணுறவங்க, அயன் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. பார்பர்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடி வெட்டுறவங்க சொல்லுவாங்க. ஸ்வீப்பர்னா வந்து டாய்லெட் அதுக்கப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. குக்கை பற்றி தெரியும் உங்களுக்கு. வாட்டர் கேரியர்னா காய்கறினா இருக்கிறவங்க. இதுதாங்க இந்த ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கு என்ன அந்த ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷனும் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த ட்ரேட் டெஸ்ட்ல என்ன நடத்துவாங்க அப்படின்னா, இந்த ட்ரேட்ல நீங்க மஸ்ட் ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காப்லர், டெய்லர், வாட்டர்மேன், வாஷர்மேன், பார்பர், ஸ்வீப்பர் இதுக்கு மட்டும் தான் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். குக்கு, வாட்டர் கேரியர், வெயிட் இருக்கு, ட்ரேட் டெஸ்ட் கிடையாது. உங்களுக்கு இந்த NSQ ஃப்ரேம் ஒர்க், அதாவது நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் சர்டிஃபிகேட் லெவல் 1ல வந்து கேட்டிருக்காங்க. அது ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆர் கிச்சன் குக்ல வந்து நீங்க வாங்கியிருக்கணும். இது வந்து ஒரு நேஷனல், அதாவது இந்தியா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்ல நீங்க வந்து படிச்சு இந்த சர்டிஃபிகேட் முடிச்சு கோர்ஸ் முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த இதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லாம நீங்க அப்ளைவே பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ காப்லருக்கு என்ன விதமான ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பாலிஷிங் ஆஃப் ஷூஸ், ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ், கட்டிங், அப்புறம் லெதர் ரிப்பேர், அப்புறம் ஸ்டிச்சிங் ஆஃப் ஷூஸ், இது எல்லாமே என்ன ட்ரேடுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ளீட்டா வந்து உங்களை செக் பண்ணுவாங்க. எப்படி நீங்க அதை ஹேண்டில் பண்ணி கட் பண்றீங்க அப்படின்றத. எல்லா ட்ரேடுக்கும் என்னென்ன ட்ரேடுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றத செக் பண்ணா நீங்க வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மெடிக்கலுக்கே போவீங்க. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருங்க. ஓகேங்களா? இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் குக், வாட்டர் கேட், வெயிட்டருக்கு அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிட்டு அந்த ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி 2 month அதாவது ரெஸ்பிடென்ட், அதாவது ஒரு நாலேஜ் கத்துக்கிறதுக்காக வேலைக்கு போங்க. ஏன்னா அது தெரிஞ்சாதான் நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே போக முடியும். அது இல்லைன்னா நீங்க கண்டிப்பா நீங்க இந்த ட்ரேட்ல யாராவது ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்து கண்டிப்பா இது தெரிஞ்சிருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்க வேண்டியது முக்கியமான விஷயம் தான். ஓகேங்களா?
ட்ரேட் டெஸ்ட்டில் கண்டிப்பாக இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. 2023ல NSQF லெவல் சர்டிஃபிகேட் இல்லாமல் நிறைய பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அண்ட் ட்ரேட் டெஸ்ட்லையும் ஒரு சில ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்த ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனாதீங்கன்னா தான் மெடிக்கல் போவீங்க. மெடிக்கலில் ஃபிட் ஆனீங்கன்னா அப்படி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய கட் ஆஃபை தேர்ந்தெடுக்க போகுது. கண்டிப்பாக எக்ஸாம்லேயே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இந்த பேஸ் ஆஃப் ட்ரேட்மெண்ட்டை பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ நீங்கள் நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியன் ஆர்மிக்கு ஏஜ் லிமிட் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற ஏதாவது இதை பற்றி இன்ஃபர்மேஷன் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணி கேளுங்க. இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அக்னிவி ஜிகே ஜிஎஸ், அதுக்கப்புறம் அக்னிவி ஜிடி ட்ரேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் கிளர்க் நர்சிங் அசிஸ்டன்ட், ஜிகே ஜிஎஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ் மெட்டீரியல் நம்மகிட்டே அவைலபிளாக இருக்குது. அது எப்படி பை பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு பை ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த வீடியோ கீழே வந்து இந்த வீடியோ கீழேயும் மெட்டீரியல் பை பண்ணுறதுக்கான லிங்க் வரும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஜிகே ஜிஎஸ்க்கான சீரியஸ் நம்மளோட சேனல் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ்.